இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ என்னோட இன்புட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்னோடய அவுட்புட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்டை நான் ஒரு க்ளோன் லிஸ்ட், அதாவது ஒரு நியூ லிஸ்ட்டாக நான் கொண்டு வந்து அதை அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணும். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரிஜினல் லிஸ்ட் அப்படின்ற வேரியபிள்குள்ள ஒரிஜினல் லிஸ்ட் 10, 22, 44, 23, 4. ஸோ இந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரிஜினல் லிஸ்ட்டு. சேம் லிஸ்ட்டை நான் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணக்கூடாது. ஒரு நியூ லிஸ்ட்டாக வந்து என்ன பண்ணோம், நான் அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும். அந்த நியூ லிஸ்ட் என்னவாக இருக்கணும்னா, சேம் இதே லிஸ்ட்டை தான் நான் என்ன பண்ணோம், ஒரு க்ளோன் லிஸ்ட்டாக கொண்டு வரணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் லைனில் நியூ லிஸ்ட் அப்படின்ற வேரியபிள்குள்ள லிஸ்ட் என்ற மெத்தட் மூலிமா ஒரிஜினல் லிஸ்ட்டு என்ற வேரியபிள் வந்து போடுறேன் பேரந்தசிஸ்குள்ளே. ஸோ லிஸ்ட் என்ற மெத்தட் வந்து இன்பில்ட் மெத்தட். நம்மளோட ஒரிஜினல் லிஸ்ட்டை ஒரு நியூ லிஸ்ட்டாக என்ன பண்ணிடும், கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே, கன்வெர்ட் பண்ணிட்டு நியூ லிஸ்ட் அப்படின்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஒரிஜினல் லிஸ்ட் ஈக்குவல் டு ஒரிஜினல் லிஸ்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி பிரிண்ட் நியூ லிஸ்ட் ஈக்குவல் டு நியூ லிஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லிஸ்ட்டும் நியூ லிஸ்ட்டும் சேமாக தான் இருக்குது. ஓகே, எலமெண்ட்ஸ் வந்து சேமாக இருக்குது, பட் சேம் லிஸ்ட்டு கிடையாது. ஓகே, நான் ஒரு நியூ லிஸ்ட்டை என்ன பண்ணிக்கிறேன், லிஸ்ட் என்ற மெத்தட் மூலிமா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் நியூ லிஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணியாச்சு.